ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பரில் தண்ணி வேற ஊற்றிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் என்னோட மொத்த பிளானையுமே இந்த சனம் கெடுத்துட்டாலே. இவளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் திடீர்னு என்ன யோசிச்சான்னு தெரியல. சனம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேமா. அது வந்து உன்னோட பெரியம்மாவோட உடம்பு சீக்கிரமாக குணமாகணும் இல்லையா? ஸோ அதனால் சிம்லாவில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே உன்னோட பெரியம்மாவை அனுப்பி வைக்கலான்னு நினைக்கிறேன். அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால உன்னோட பெரியம்மா சீக்கிரமாகவே குணமாயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் சிம்லா இங்கேருந்து ரொம்ப தூரம்ல இருக்குமா வேகமாக, அவ்வளோ தூரம் எப்படி பெரியம்மாவை அனுப்புறதுன்னு கேட்டால், ஏன் ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அங்கே போயிட்டு சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. இருந்தாலும் இப்படி சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? அதனால் அமைதியாக இருந்துடுறா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா விநாயகர் சதுர்த்தி வருதான். ஸோ அதுக்காக டொனேஷன் வாங்கிட்டு போகிறதுக்காக, அதுக்காக மாவேகமும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாங்கள் ஒரு காம்படிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு. என்ன காம்படிஷன்னு கேட்டால், இந்த போபாலோட பெஸ்ட் கப்பல் யாருன்னு தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த காம்படிஷன். நீயும் அவரோட மகன் பேரையும் மருமக பேரையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அவங்களுக்கு இப்போ தானே கல்யாணம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களும் ஒரு பெஸ்ட் கப்பலாக இல்லையாங்கிறது நம்மளும் தெரிஞ்சுப்போம்ல. அதனால நாங்கள் அவங்க பேரை எழுதத்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட பேரையுமே எழுதிக்கிறாங்க. இந்த பக்கம் ஆயிலுக்கும் ஹீரோயினி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த நீலாம்பரியும் வந்து அந்த காம்படிஷன் பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்தாங்க, அவங்க பெஸ்ட் கப்பல் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் வைக்க போகிறாங்களாம். அதனால் அதில் உங்கள் பேரையுமே எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் 2 பேருமே ரெடி ஆயிருங்க, இன்றைக்கி தான் அதோட ஃபஸ்ட் ரவுண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ரிஹானும் தங்கச்சிக்காரியை பார்த்தான் இல்லையா? ஸோ அவளை பார்த்துக்கிட்டு சனம் இங்கே எப்படி வந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவ எப்படி இங்கே வந்தான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கும் கால் பண்ணிட்டு இருக்கான். அந்த காலை எடுக்கிறது நம்ம சனம் தான். அந்த குரலை கேட்டதுமே இவனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. சனமோட வாய்ஸ் அங்கே கேட்குது, சனம் அங்கே இருக்கா அப்படின்னா அப்போ இந்த பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே அவளுமே, என்ன ரிஹான் நீங்கள் வந்து வெளியூர் போயிருக்கீங்களாமே, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா, என்கிட்ட சொல்லாமல் கூட நீங்கள் போயிட்டீங்களே, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், ஆமாம் சனம் திடீர்னு போக வேண்டியதாகிடுச்சு, அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லலை, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவளையுமே தூக்கிட்டு போயிட்டு காரில் உட்கார வச்சா அப்பாவை டக்குன்னு கண்ணை முடிச்சுட்டு, ராகேஷ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிஹானை பிடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. ராகேஷா? எந்த ராகேஷ்? என் பேர் ரிஹான்னு சொல்கிறான். அப்படின்னா நீங்கள் என்னோட ராகேஷ் இல்லையா? நீங்கள் என்னோட ராகேஷாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் உங்களை ஹக் பண்ணேன், சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. சரி யாருமா நீ ஏன் ரோட்டில் விழுந்து கிடக்குறேன்னு கேட்டால், அது ஒரு பெரிய கதை. நான் வந்து என்னோட ஆன்லைன் ஃப்ரெண்டான ராகேஷை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். அவனோட முகத்தை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. 2 வருஷமாக அவன்கிட்ட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். அப்புறம் எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல புரிதல் வந்துச்சு. அப்புறம் அவன் தான் சொன்னான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் அவன் வந்து ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட வந்துரு அப்படின்னு சொன்னான். நானும் அவனை 2 நாளாக தேடிட்டு இருக்கேன். ஆனால் அவன் எந்த மரத்தடியில் நிற்கிறானே எனக்கு தெரியல. அவனை நம்பி நான் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டேன். இப்போ அவனை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஃபோன் கூட இல்லை, ஃபோனை கூட ஒரு ஆள் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னடா இது சரியான பைத்தியமாக இருப்பா போலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காம. இந்த பக்கம் ஆகிலும் சனமை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த காம்படிஷனுக்கு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த லத்தீஃபும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுறத பார்த்தா இவங்க தான் வின் பண்ணுவாங்க போலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட நீலாம்பரிக்கும் சமக்கம் வந்துடுது. அது எப்படி அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இருக்காது, அப்புறம் எப்படி அவங்க வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு நேராக அவங்ககிட்டே போயிட்டு, என்னப்பா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க போல் இந்த காம்படிஷனை பற்றி, அப்படிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் ரியல் கப்புள் கிடையாதுல்ல, சும்மா ஏதோ பேருக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதனால இதில் வின் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இது இவங்க 2 பேருக்குமே கஷ்டமாக இருக்குது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் பெரியம்மாவும் ஓரளவு குணமாகி எழுந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. பட் அவங்களால பேச முடியல. அப்போ ஹயா தான் சொல்கிறா, பெரியம்மா நீங்கள் சீக்கிரமாகவே குணமாயிடுவீங்க, ஏன்னா உங்களை வந்து சிம்லா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாவேகம் அனுப்ப போகிறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, சனமோட மாமியார் தான் அவங்க உங்களை பற்றி எவ்வளோலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அதாவது சைக்கிளில் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு பழசெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அவள் சரியான கொலகாரி, அவள் எப்படி ஏன் உயிரை காப்பாற்றுவா? அது மட்டும் இல்லாமல் சனம் கல்யாண விஷயமா பேச போகும்போது தான் அவளோட முகத்தையே பார்த்துருப்பாங்க. அந்த அதிர்ச்சியில் தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் அவள் அந்த ஸ்மோக்கிங் பாம்லாம் போட்டு இவங்களை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. ஸோ இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக அவள் என்னை குணமாக்குறதுக்காக அங்கே அனுப்பலை, என்னை கொல்றதுக்காக தான் அங்கே அனுப்ப பார்க்குறா, இது எப்படி நான் அவகிட்ட சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால பேச முடியல. அதுக்கப்புறம் இவ ஓடி போயிட்டு டக்குன்னு ஒரு பேடில் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இதில் எழுதுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்களும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, தன்வீர் ஆபத்து அப்படின்னு. பட் அதை வந்து கிறுக்கல்ல எழுதியிருக்காங்க. இவளுக்கே ஒன்றுமே புரியல. அப்போ தான் அங்கே ஃபைஸுமே வந்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். ஃபைஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, பெரியம்மா ஏதோ என்கிட்ட சொல்ல பார்க்குறாங்க, இது
இது என்னன்னு எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு கேட்டால் அவனுக்கும் எனக்கு எதுவும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்களையுமே வீல் சேரில் வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே நீலாம்பரியுமே வந்து நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவ என்னடானா வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா. இவங்களோட உயிர் இப்போ ஆபத்தில் இருக்குது. இருந்தாலும் அதை அவங்களால வெளியே சொல்லவும் முடியல, அவங்களால பேசவும் முடியல. ஸோ அதனால ஆம்புலன்ஸில் ஏறி அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த நீலாம்பரியோ மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கா, இப்போ நீ குணமாகறதுக்காக ஒன்றும் சிம்லா போல தில்சாத், சாகிறதுக்காக தான் நீ சிம்லா போகிற, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவ யோசிச்சா. இந்த பக்கம் இந்த ஆண்டியுமே ஒரு டிக்கெட் இங்கேருந்து போயிடுச்சு, இனிமேல் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறது ரொம்ப சுலபமாயிடும் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பக்கம் பிளான் போட்டுட்டு இருக்கு. நம்ம ரிஹானும் அவள் பசிக்குதுன்னு சொன்னா இல்லையா, ஸோ அதனால ஒரு தாபாக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே போயிட்டு வந்து அவன் லைட்டாக தான் ஆர்டர் போடுறான் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இவ பாட்டிக்கே பெரிய லிஸ்ட்டே போடுறா, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டர் எடுக்கிற பையனே பார்த்துட்டு, இவ்வளோ சாப்பாடு ஆர்டர் போடுறீங்களே, வேற யாரும் வந்திருக்காங்களா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஹலோ, இதெல்லாம் எனக்கு தாண்டா, போயிட்டு உன் வேலையை மட்டும் பாரு, நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சுக்கிட்டு, 2 நாளாக சாப்பிடல, அதனால தான் பயங்கரமாக பசிக்குது, வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் நான் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு தோணுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் மனசுக்குள்ளே சரியான தீனி பண்டாரமாக இருப்பா போல. இவ பார்க்கறதுக்கு தான் சனம் மாதிரி இருக்கா, ஆனால் கேரக்டரு சுத்தமாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆர்டர் பண்ண எல்லா சாப்பாடும் வந்துருச்சு போல். மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்து போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற சூட்கேஸ் அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் இவ சொல்லிட்டு இருக்கா, ஏன் பணத்தை எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் பில் பே பண்ண மாட்டோமா என்ன அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் போலீஸுமே அந்த பக்கம் ஒருத்தவனை துரத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கு. போலீஸை பார்த்தா அடுத்த செகண்டே இவ கையை தூக்கிட்டு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் அந்த பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இவளை பிடிக்கிறதுக்காக வரல, இவ தான் பயந்துட்டா. அப்போ தான் அங்கே கரெக்டாக ரிஹானுமே வந்துடுறான். அவன் வந்து பார்த்துக்கிட்டு இவையும் அப்படி மேலே ஏறி நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அவ்வளோ டக்குன்னு நிறைய சாப்பிட்டுட்டேன், அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சூட்கேஸை ஓப்பன் பண்ணிட்டு அதுலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அதில் பார்த்தா நிறைய பணம் வச்சிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இவ அப்படியே ஷாக் ஆகிடுறா. அட கடவுளை, இவ்வளோ நேரம் இந்த சூட்கேஸ் என் கையில் தானே இருந்துச்சு, இதை அடிச்சுட்டு போனால் கூட இந்நேரம் நான் போயிருப்பேனே, ஆனால் இவன் எங்கே இதில் பணத்தை வச்சிருக்க போகிறான்னு நான் அசால்ட்டாக இருந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அவனுமே வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து போயிட்டு பில் பே பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் ஃபஸ்ட் ரவுண்டோட காம்படிஷனுக்காக வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. சனமே ஆகிலையும் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க 2 பேர்கிட்டே எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத வந்து எழுதணுமா. ஆனால் அவங்க 2 பேருக்குமே அது தெரியக்கூடாது. நம்ம ஆகிலும் சனம்க்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை எழுதணும், அதே மாதிரி ஆகிலுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதை சனம் எழுதணும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி எழுதிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ நீங்கள் 2 பேருமே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் போடுற ட்ரெஸ் எப்படி இருக்கணும்னா ஒருத்தரோட அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம ஆகில் கோட் சூட் போடுறான் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம ஹீரோயினி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வரணும். ஸோ இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.